தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் கழக மாணவர் அணி, இளைஞர் அணி, திராவிடர் கழக மகளிர் பாசறை சார்பாக இருசக்கர பிரச்சார பயணம் இன்று முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அதனுடைய நோக்கம் நீட் தேர்வு எதிர்ப்பு, இடபிள்யூஎஸ் என்கின்ற பொருளாதாரத்தில் நலிந்த உயர்ஜாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு, இவற்றை எதிர்க்கின்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இதற்கான அனுமதியை வழங்குமாறு காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி அவரிடத்தில் கடந்த 18ஆம் தேதி திராவிட கழகத்தின் சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டது. 9 நாட்களுக்கு பின்னால் 27ஆம் தேதி அன்று டிஜிபி அலுவலகத்தில் இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. ஒட்டுமொத்தமாக நாங்கள் அனுமதி கொடுக்க தேவையில்லை, எங்கெங்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்கிறீங்களோ அந்த இடத்தில் உள்ள காவல் நிலையத்தில் நீங்கள் அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் என்று பொதுவாக சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள்லாம் செஞ்சாச்சு. இந்த நிலையில் கடைசி நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் இந்த பயணத்திற்கு அனுமதி இல்லை என்று அங்கே காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, 18ஆம் தேதி கொடுத்தோம், இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சு? 13 நாள் ஆச்சு. திடீரென்று இந்த பயணம் நடக்கின்ற நேரத்தில் அனுமதி இல்லை என்று சொல்வது நீதி முறையிலும் தவறு, சட்ட ரீதியிலும் தவறு. திராவிட கழகம் இதை போன்ற பரப்புரை பயணத்தை மேற்கொள்வது புதிதல்ல. நீங்கள் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் நடந்தே வந்தாங்க. பட்டுக்கோட்டை அழகிரிசாமி தலைமையில் 100 பேர் வந்தாங்க. அதில் ஒரு மகளிர் கூட வந்தாங்க, பட்டுக்கோட்டை மூலூர் ராமாமுடன். இதே பிரச்சனைக்காக நாங்கள் பல நேரங்களில் பயணம் பண்ணியிருக்கோம். கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரைக்கும் தலைவர் தலைமையில் பயணத்தை நடத்தியிருக்கோம். இருசக்கர ஊர்தி பயணத்தையும் நடத்தியிருக்கோம். அப்போல்லாம் எந்த அரசாங்கமும் அனுமதி மறுக்கலை. திராவிட கழகத்தை பொறுத்தவரையில் எந்த போராட்டம் நடத்தினாலும், எந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டாலும் எந்த விதமான அசம்பாவிதம் இருக்காது, அறநிலையில் இருக்கும். இந்த நிலையில் திடீரென்று இந்த அறிவிப்பை காவல்துறை கொடுத்திருப்பது அதிர்ச்சிக்குரியது. இவ்வளோக்கும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சொல்கிறாரு, எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொல்கிறாரு. பெரியாருடைய முக்கியமான கொள்கை சமூக நீதி தான், இடஒதுக்கீடு தான். அதனால தான் காங்கிரஸ் விட்டு வெளியேறினார். இந்த நிலையிலே என்ன காரணத்திற்காக இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள் என்று எங்களுக்கு விளக்கம் இல்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு காவல்துறை ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க, ஒரே மாதிரியாக இல்லை. அதனால் இந்த நிலையில் இதை திட்டமிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தோழர்களுக்கு தெரிவித்து வேறு கருத்துக்கு இடமில்லாமல் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு தொடங்க இருந்த இந்த இருசக்கர பிரச்சார பயண நிகழ்ச்சியை திராவிட கழகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. இது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னால் இது நாங்கள் நீதிமன்ற வாயிலாகவும் அணுகுவோம். அங்கேயும் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டால் கண்டிப்பாக மீறி மிகப்பெரிய அளவில் இந்த பயணம் எந்த நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அதை விட பல மடங்கு வேகமாக மக்கள் மத்தியில் சேரும் வகையில் எங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அதுக்கு மற்றவர்களும் ஆதரவு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இது பெரியார் மண், சமூக நீதி மண். அதற்கு எதிர்ப்பாக எந்த தடையாக இருந்தாலும் அதை மீறுவதை தவிர வேறு வழி இல்லை என்பது தான் இந்த சந்திப்பின் நோக்கம். இது தொடர்பாக திராவிட தலைவர் ஆசிரியர் தமிழர் தலைவர் மாண்புமிகு வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை உங்கள் மத்தியில் தோழர்கள் கொடுப்பாங்க. அந்த இப்போது தற்காலிகமாக அது ஒத்திவைக்கப்பட்டாலும் இதைவிட வீரியமான முறையில் இந்த இருசக்கர வாகன பயணம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.